அசையக்கூடாது. அசைஞ்சீங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், மினிஸ்டர் பொண்ணு நீ தானே? கேட்குறதா சொல்லு. எனக்கு நீங்கள் யாரும் தேவையில்லை. எனக்கு தேவை மினிஸ்டர் பொண்ணு மட்டும்தான். நீங்கள் யாரும் பேசக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். ஏய், யாரா நீங்களா? ஐயா, இப்ப போலீஸ் கூப்பிடுறேன். ஐயா ஏய், போடா. போலீஸ் ஐயா. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். யாராவது அசதிங்க, அடுத்தது நீங்க தான். இங்க பாருங்க, ஒழுங்கா ஓடிடுங்க. எங்களுக்கு தேவை இந்த பொண்ணு மட்டும்தான். டேய், நீ மிரட்டா பயந்துருவோமா? உங்களால முடிஞ்சா என்ன தாண்டி போய் வழிமாடத்தை தொடுங்கடா பார்க்கலாம். அடிங்க. ஐயோ, சொல்லிட்டே இருக்க, வாய் பேசுற. என்னடா முறைக்கிற? அவனுக்கு ஒரு காட்டு காட்டுறான். என்னடா முறைப்பு? இவங்க யாரும் எனக்கு தெரியாது. நான் இங்க வேலை பார்க்குறவன். என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். போட. ஓ, ஐயோ, வேலு. டேய் டேய், மேடம் மேடம் நீங்க போங்க மேடம். வேலு, மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம், தயவு செஞ்சு போங்க மேடம். என்ன வேலு இது? மேடம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம், போங்க மேடம். வேலு, உண்மையிலே நம்பிட்டானுங்கள. என்ன மேடம்? பார்த்து வேலு. என்னப்பா ரஞ்சித், பந்தயம் ஹெவியா வேணும்னு கேட்டியே, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அப்படின்னா இதுவும் போட்டி தானா? ஆமா தம்பி, போட்டியே தான். வள்ளிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அவ கூட யாரு நிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட் தான் இது. இதுல வேலு ஜெயிச்சிட்டான், நீ தோத்துட்டப்பா. ஏங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு சொல்லாம கொல்லாம ஒரு போட்டியை வச்சா எனக்கு எப்படி தெரியும்? ஏன்பா, வள்ளி அட்டாக் பண்ண வர்றவங்க எல்லாம் உன்கிட்ட முதல் நாளே சொல்லிட்டு வருவாங்களா? திடீர்னு தானே வருவாங்க. அப்ப இப்படி நீ ஓடி ஒளிஞ்சா வள்ளிய யார் காப்பாத்துவாங்க? சொல்லுப்பா, யார் காப்பாத்துவாங்க? சரி, இந்த போட்டியில் நான் தோத்ததாவே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நடந்த 2 போட்டியில் நான் தானே ஜெயிச்சேன். அப்ப நான் தானே பாடி கார்டு. தம்பி,
முதல் போட்டியில நீ ஜெயிச்ச, ஆனா ரெண்டாவது போட்டியில நீ என்ன தில்லுமுள்ளு பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் எழுதி தான் வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் நீ ஏமாத்திட முடியாது. இந்த போட்டியில வேலன் தான் ஜெயிச்சான். இங்க பாரு, அவன் தான் இனிமே வள்ளிக்கு பாடி கார்டு. புரியுதா? தம்பி ரத்னம் சரியான ஆளதான்ப்பா கூட வச்சிருக்காப்ல. தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, வள்ளியோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்ச பத்தியா? உன்ன மாதிரி விசுவாசி தான்ப்பா வள்ளிக்கு பாடிகார்டா இருக்கணும். இன்னையில இருந்து நீ தான்ப்பா வள்ளிக்கு பாதுகாப்பு. ம் நன்றிங்க. வள்ளி, நாளையில இருந்து நீ தைரியமா காலேஜுக்கு வரலாம். உனக்கு பாதுகாப்பா வேலை எப்பவும் உன் கூட இருப்பான். சரி வேலு, வந்த வேலை முடிஞ்சது. நான் ரத்தனத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நீ வள்ளிய கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க. ஆ, ஆ, வள்ளி இங்க பாரு, என்னதான் ரப்பர் குண்டா இருந்தாலும் கூட அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கும். நீ முதல்ல வீட்டுக்கு போனோன்னே வேலனுக்கு ஏதாவது மருந்து போட்டு விடுமா, ஓகேவா? சரிங்கய்யா. ம் சரி, வரப்பா, வரமா. சரிங்க.